ஒரு நபர் ஊரெல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சுக்கிறார். அவரா நல்லவருங்க, ஊரே அவரை ஒன்று சேர்ந்து நல்லவர் என்று சொன்னாலும் நபி அவர்கள் சொன்னார்கள், உன்னை உன் மனைவி நல்லவன் என்று சொல்ல வேண்டும். உன் மனைவியின் வாயால் நீ நல்லவன் என்று சொல்லாதவரை நீ நல்லவனாக முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களினுடைய ஆணவத்தையும் அதிகாரத்தையும் அடக்கியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். மனைவின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு அடிமையை போல என் சொல்ல நீ கேட்டுதான் ஆகணும். ஆனால் மனைவிமார்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு, அதில் மாற்று கருத்தல்ல. ஆனாலும் பெண்களை அடக்குமுறை செய்வது என்பதையும் பெண்களை தன்னுடைய அதிகாரத்தினுடைய கோரப்பிடியில் அவர்களை அடக்குமுறை செய்வது என்பதும் இஸ்லாம் காட்டி தந்த வழி கிடையாது. எனக்கு பலம் இருக்கிறது, நான் உன்னை நிர்வகிப்பவன் என்று எந்த ஒரு மனைவியையும் எந்த கணவனுக்கும் மடிக்கிற அனுமதியை இஸ்லாம் தரவில்லை. மனைவின்னு சொன்னா கை நீட்டி அடிச்சிடலாமா? அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் மனைவியை நீ கை நீட்டி அடிக்கிறாயா, நீ சிறந்த மனிதன் கிடையாது என்றார்கள். மனைவியை கை நீட்டி அடிப்பவன் சிறந்த நல்லவனாக நல்ல கணவனாக இருக்க முடியாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு மனைவி அடிக்கிறதுலாம் என்ன செஞ்சிருச்சு, சாதாரணமான ஒரு காரியமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்குரிய மரியாதையை முழுக்க முழுக்க தருகிறது. அதை முதல்ல பெண்கள் விளங்கணும்.